வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கெனோட்டேஷன் அண்டு டினோட்டேஷன் அப்படிங்கிற டாபிக் தான். டினோட்டேஷன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்ஷனரி மீனிங்கை தான் டினோட்டேஷன் சொல்லுவோம். ஒரு வேர்டு தேரோன்னா அதுக்கான வேர்டை நம்ம டிக்ஷனரியில் பார்க்குறோம்ல, கொடுத்துருப்பாங்களே இங்கிலீஷில். ஸோ அதுதான் டினோட்டேஷன். அப்படியே லிட்ரலாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான், உண்மையாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் லிட்ரல் மீனிங். இப்போ ஹோம்னா அது லிட்ரல் மீனிங் என்னென்னா, வசிக்கிற இடம் தான் ஹோம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் லிட்ரல் மீனிங். ஸோ அந்த டிக்ஷனரி ரெஃபர் பண்ணுற அந்த மீனிங் கொடுக்குற மீனிங் தான் டினோட்டேஷன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அப்படியே நீங்கள் கெனோட்டேஷன் அப்படின்னு போனீங்கன்னா டீப் மீனிங் அப்படி சொல்லலாம். அது கெனோட்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்லலாம், டீப் மீனிங். அந்த லிட்ரல் மீனிங்கை விட டீப் மீனிங்னா என்னென்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தால் சொல்லக்கூடிய ஒரு மீனிங் சொல்லலாம். பார்த்திங்கன்னா எப்படி சொல்லலாம், இப்போ ஃபேமிலி அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன சொல்லுவாங்க டினோட்டேஷனில் பார்க்கும்போது, ஃபேமிலினா குரூப் ஆஃப் பீப்புள் ரிலேட்டட் டு ஈச் அதர். அதாவது ஃபேமிலி அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா, உதாரணத்துக்கு இது பாருங்கள், ஃபேமிலி அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ரிலேட்டட் டு ஈச் அதர். எல்லாமே சேம் பிளட்டாக இருப்பாங்க. அவங்களாம் குரூப்பாக இருக்கிற அந்த சேம் பிளட்டாக இருக்கிற ஒரு குரூப்பு தான் ஃபேமிலி. அது கெனோட்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபேமிலி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன, ஒரு அன்பை தரக்கூடிய ஒரு இடம், ஒரு நல்ல எப்படி சொல்லலாம், ஒரு சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு இடம், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு அன்பை பரிமாறிக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னா கெனோட்டேஷன் மீனிங்கை புரிஞ்சிக்கலாம். இதுதான் கெனோட்டேஷன், டீப் மீனிங். இதுதான் கெனோட்டேஷன் வாங்க. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.